and welcome to Cook with Martina. இன்னைக்கு பராட்டா சால்னா இதுதான் நம்ம செய்ய போறோம். 3 தக்காளி 3 உருளைக்கிழங்கு இத ரெண்டையுமே நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தனியா. ஆனா அந்த தக்காளியை அந்த தண்ணியோட எடுத்து வச்சிருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரொம்ப ட்ரையா இருக்கு, சோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா குக் பண்ண விடலாம். தக்காளியை நான் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியிலேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை தான் இப்ப சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே நேரத்துல அந்த உருளைக்கிழங்க நான் நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்க போறோங்க. நல்லா கலந்து விடுங்க, எந்த லம்ப்ஸும் இல்லாம. நல்லா குக் ஆகி வருது. இந்த நேரத்துல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம். சால்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல 1/2 மூடி தேங்காவை அரைச்சு நான் இப்ப சேர்த்திருக்கேங்க. பியூட்டிஃபுல்லான அரோமா, அவ்வளோ அருமையா ஸ்மெல் ஆயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணணும். அண்ட் ஃபைனலா நம்ம கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. நீங்க இதை செய்யும் போது நீங்களே யோசிப்பீங்க, ஆமால ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பராட்டா சால்னா ரெடியோ ரெடி.